ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து 2 பழ வகையோட நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஒன்று செவ்வாழை, இன்னொன்று பார்த்திங்கன்னா பப்பாளி. இதை 2 பழத்தோட நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் 2 வகையுமே இருக்குது. பப்பாளியும் இருக்குது, செவ்வாழையும் இருக்குது. ஓகேங்களா. நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2ஓட நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா செவ்வாழையில் வந்து பீட்டா கரோட்டின்ற ஆரஞ்சு நிறமே இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தருது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாழைன்னு பார்த்திங்கன்னா நார்ச்சத்து நிறைந்ததாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மலச்சிக்கல், அஜீரணம், வாயு தொல்லை, குடல் பிரச்சனை எல்லாத்தையும் வந்து போக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா விட்டமின் B6 இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக இருக்குது. ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறுநீர் கற்கள் உருவாகாமல் தடுக்கும். ஓகேவா. சிறுநீரில் கல் உருவாகாமல் தடுக்கிறதும் செவ்வாழை பழத்துக்கு இருக்குங்க. ஓகேங்களா. செவ்வாழை பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. ஓகேங்களா. நம்ம பார்த்திங்கன்னா முக்கணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதில் ஒரு மிகச்சிறந்தது பார்த்திங்கன்னா செவ்வாழை பழம். ஓகேங்களா. காலை உணவாகவும் எடுத்துக்கலாம், இரவு உணவாகவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. செவ்வாழை சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் நடக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி பார்த்திங்கன்னா இதுலேயும் நார்ச்சத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. இது வந்து உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பொருள் தாங்க. ஓகேங்களா. இதுலேயும் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6 எல்லாமே இருக்குங்க. ஓகேங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கர்ப்பப்பை வந்து வளர்ச்சிக்கு வந்து மிகவும் உதவிகரமாக இருக்குது பப்பாளி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சுத்திகரிப்பு இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் நார்ச்சத்து இருக்குது. மலச்சிக்கல், குடல் புண் இது போன்ற அனைத்து வகையான நோய்களுக்கும் மருந்தாக இருக்குது. ஓகேங்களா. பப்பாளி வந்து எல்லாமே பயன்படுத்தலாம். தண்டு, பூ, பழம் எல்லாமே வந்து பயன்படுத்தலாம் பப்பாளியில். ஓகேங்களா. பப்பாளின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை நம்ம பப்பாளி தண்டை நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சி ஆற வச்சு நம்ம குடிப்போம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி சாறு, அதுவும் வந்து காய்ச்சலை குணப்படுத்தும். இன்னும் நிறைய நோய்களுக்கு மருந்தாகவும் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. அதே போல் வாழைப்பழமும் வந்து வாழை இலையிலேருந்து, பழத்துலேருந்து, தண்டுலேருந்து எல்லாமே பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. வாழைத்தண்டு பயன்படுத்துகிறோம், வாழை இலை வந்து சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துகிறோம், வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை நார் வந்து ஏதாவது கீரை கட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டுலேயே இந்த இயற்கை முறையில் பயன்படுத்துகிற இந்த பிளேட்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. ஓகேங்களா. வாழைப்பழத்துலேயும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பழம் மிகச்சிறந்தது. அதுவும் வந்து முக்கணியில் ஒன்று தான். பார்த்திங்கன்னா அதுவும் இந்த சீசன் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய மாம்பழம் கிடைக்கும். மாம்பழம் பார்த்திங்கன்னா இதயத்தையும் மூளையும் பலப்படுத்துறது இல்லாமல் நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கொடுக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பழத்தோட தோல் மேலே பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக நிறைந்திருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குது. ஓகேங்களா. இரும்பு சத்தையும் அதிகமாக கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நரம்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூளையை நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குது, ஞாபக சக்தியும் அதிகரிக்குது. அதனால் என்ன பண்ணிங்கன்னா மாங்கனி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகேங்களா. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம புக்லேயும் இருக்குது, முக்கணியில் சேர்ந்தது மாம்பழம். அதே போல் பார்த்திங்கன்னா முக்கணியுமே ரொம்ப சிறந்தது தாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க முக்கணி அப்படின்னு சொல்லிட்டு மா, பலா, வாழை இது 3மே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்தந்த சீசனில் வந்து நம்ம அந்தந்த பழத்தை வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டோங்க. ஓகேங்களா. நமக்கு வந்து உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய முக்கணிகளையும்
நம்ம சாப்பிடுவதன் மூலயமா நமக்கு எந்த நோயும் வராமல் நம்ம தடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இருக்கிறவங்களாம் நினைப்பாங்க, மாம்பழம் சாப்பிட்டா சூடு, பலாப்பழம் சாப்பிட்டாலும் சூடு, வாழைப்பழம் சாப்பிட்டா அடிக்கடி மோஷன் போயிட்டே இருக்குது, அதனால் வந்து நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறான விஷயம். ஓகேங்களா? நம்ம வந்து எந்தெந்த சீசனில் எந்தெந்த பொருள் கிடைக்குதோ அந்தந்த பொருளோட பெனிஃபிட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருள்